கருப்பசாமிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர் மன்னவன் நானாலும் கருப்பசாமிக்கு செய்யும் தொழிலால் வேதனைப்பட்டு பணங்களை இழந்து நஷ்டப்பட்டவன் யாரப்பா? வா கால் வந்து அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடுவில் மனிதன் வாடுகிறான் வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா. ஒரு காலத்துல தொழிலை பார்த்து 2 பேர்களோடு இணைந்து பல நஷ்டங்களை எல்லாம் அடைந்தாய். அதுல ஒருவர் உனக்கு துரோகம் செய்து உன் பண நஷ்டத்துக்கும் உன்னுடைய தொழில் நஷ்டத்துக்கும் காரணமா இருந்தான். உண்மையா இல்லையாடா? கால் விட்டுவான். அவன் செஞ்ச துரோகத்துக்கு மறு துரோகம் நம்ம பண்ண வேண்டாம், ஆண்டவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீ என் மேல பாரத்தை போட்டுக்கிட்ட. ஆனா இப்போ பணம் தேவை என்ற ஒரு நிலைமையில வாடி வேதனைப்பட்டு சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற உள்பயம் உன் உள்மனத்துக்குள்ள இருக்கா? அதுல இருந்து விடுதலை ஆக்கி உன்னை செம்மையாக்கி தந்துருந்தேன். வேற என்னடா வேணும் செல்லக்குட்டி மேல? உன் குலதெய்வம் யாருன்னு கேட்டேன். பைரவர் தான் உனக்கு குலதெய்வம், காளியம்மை தான் உனக்கு பெண் தெய்வம். பழனிமலை அடிவாரத்துக்கு செல், கிடைக்கும் அங்கே. பைரவாய நம. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதோ பெங்களூர் எல்லை. என் பிள்ளையனுடைய கல்வி உயர்தானத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவன். கற்றதனால் ஆய பயன் என்ன? உன் பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்தேன். நல்ல படிக்கும், ப்ரொனவுன்சியேஷன்லாம் நல்லா இருக்கும், ரைட்டிங் நல்லா இருக்கும். ஆனா மெமரி பவர் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை உருவாக்கி அந்த பிள்ளைய படிக்க வச்சு நீ நினைக்கிற லட்சியத்தை அடைய வச்சா போதும்லாம். கால் சொல்லலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வரலாம். எல்லாம் வெற்றியாக்கி வேதனையை தீர்க்கிறேன். அதே பெங்களூர் எல்லை. என் பொம்பளை பொண்ணுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்துல ஒருங்கிணைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்? அண்ணே மனசு அலப்பாயுதுண்ணே, இன்னும் 2 தான் நல்ல விழுந்து கும்பிடுங்க. சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா அங்கமெல்லாம் வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, அந்த பிள்ளையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு. பிள்ளையினுடைய மனநிலைகள் வேறொரு அன்பு பாசத்துல மயங்கி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து திசை திருப்பி மனதை மாற்றி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தா போதும்லா. உன்னுடைய நரம்பியல்கள்ல ஒரு விஷ வாயு கலந்து தோளுல இருந்து கால் பெருவிரல் வரை வலியும் வீக்கமும் வேதனையும் இருக்கு. அது வாத விரோதமான நீர்தான் இதை செய்திருக்கு என்பது உண்மை. அதுல இருந்து விடுதலையாக்கி உன்னை காப்பாற்றி தந்துருந்தேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றி தரேன். வீட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை வச்சு கூப்பிடணும். அதுல இருந்து உன் குடும்பம் முன்னேற ஆரம்பிச்சிடும். வெற்றியாக்கி தரேன். கால் விட்டுவா. ஜெயிக்கிறேன். என்னப்பா? 1 மாதம். கர்மசாமி ஆமா, தொண்டைமான் புதுக்கோட்டை. இன்னும் ஆள் இருக்கு.
கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. பொக்கட்டி பொக்கட்டி சொக்கட்டிங்க. நீ கும்பிடுறதுல முத்துக்கருப்பசாமி எங்கடா இருக்காரு? கம்மாக்கரையில இருக்கானா? அப்படி சொல்லி உன்னை கூப்பிடுவேன் இடையாளம். சரியா? நூறு கால் நேரலையா அயலலையா நேரலையா. பிள்ளையுடைய மனதை பார்த்தேன்டா, கொஞ்சம் உள்ள குழப்பமும் கிரக குழப்பமும் இருக்கு. மனநிலைகளை மாற்றி ஒழுக்கத்திலிருந்து விடுபடாத எண்ணத்தில் உருவாக்கி காப்பாய்த்தந்தா போதும்ல, வெற்றியாகி தரேன். தொழில்ல கொஞ்சம் மனக்குழப்பமும் பண நஷ்டமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இருக்க இடம் பார்க்கிற இடம் சரிதானா அல்லது வேற எதுவும் மாற்றம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் மனசுல இருக்கு. உனக்கு எந்த பயமும் இல்லை, நிலையா இருந்துக்கா காப்பாய்த்த நல்லா இருக்கும். மாற்ற வேண்டாம், வெற்றி அடைவார், வெற்றி அடைவார். அதே புதுக்கோட்டை தலைவன் தலைவி கணவனும் மனைவியும். என்னடா சடை போட்டிருக்க? இந்த கோயிலுக்கு கால் வந்துட்டு வா. மகனுடைய ஆரோக்கியத்தை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா? நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். புரியுதா? என் பழக்கத்தை உன்னால மாற்ற முடியாது. அதனால நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட முடியும், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே ராஜான்னு தனிக்காட்டு ராஜாவா இருக்கான். பணமெல்லாம் எந்த கணக்கும் வராது, மூடி மறைச்சிருவான். புரியுதா? வச்ச பணத்தையும் காணாது. இப்படிப்பட்ட நிலைமை இப்ப வீட்டுக்குள்ள நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினரால் விசாரிக்கக்கூடிய ஒரு தலைவிதி அவனுக்கு இருக்கு. புரியுதா உனக்கு? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி அவன் மனசை சீர்திருத்தி தாரேன். கால் வந்துட்டுவான். அப்படியா முடியுமான்னு கேட்போம். ஒரு வாரத்தோட பேசி பார்ப்பான். அவன் மனதான அவனை ஏன்டா இங்க வைக்கணும்? நம்ம மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கா, ஜெயிச்சு தாரேன். அவனை சரி பண்ணி உனக்கு வெற்றி ஆக்கித்தாரேன். நல்லா என்னப்பா கண்ண முடிக்கா கொஞ்சம். அப்படியா? ஐப்பசி 20 வரை பொறுமையா இருக்கணும். தொழில் தொடங்கும், வெற்றி ஆக்கித்தாரேன். கடனாதிக்கா அடுத்து பேசுவோம் தொழிலை தேர்த்து பற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னை மாநகர் பாரு மழை கணக்க சொல்லலாமா, கண்ணான மனம் பார்த்து கொள்ளலாமா. அமைதி 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 அமைதி. பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. நான் தான்டா மாப்பிள்ள. விழுந்துடாத. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். மகனுடைய மனசு கொஞ்சம் நமக்கு மாறுபட்ட குணத்தோட நடக்கும். ஆனா அவன் வாழ்க்கையை அவன் தேடிக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு உள்குழப்பமும் உனக்கு தோன்றும். ஆனா அவனுடைய கிரகம் அப்படிப்பட்டதுதான். இப்ப சனி பகவானுடைய பார்வையில திசை மாறிய நட்பும் திசை மாறிய நோக்கமும் இருக்கும். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆக்கியும் தரணும். ஓராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி தடைபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாயார் வழி உறவு சாபங்கள் காரணம். நீ உத்தமன், அவங்க வழியில் உள்ள சாபங்கள் காரணம். அவைகளை நீக்கி உன் பிள்ளைய சகவாசமா அருமையான கல்யாணத்தை முடிச்சு தரேன். திருக்கடையூர் என் தாய் அபிராமியை ஒருமுறை வணங்கி வர வேண்டும். புரியுதா?
அதை வெட்டியாக்கி கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுங்களா? ஐப்பசியில பூ எடுத்தாச்சு. உடல்நிலையை பத்தி கேட்கும் பொழுதுதான் திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு எல்லாரும் எதுக்குப்பா போவாங்க? எப்பா எதுக்கு போவாங்க? அதுவும் சரிதான்க்கா. வேற எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட. தெளிவான வார்த்தை. பேசக்கூடாது, சும்மா இருக்கணும். வேற எதுக்கு போவாங்க? சுற்றுலாத்துறையை பார்க்க போவாங்க. என்னப்பா என் பிள்ளை ஒரு கேள்வி கேட்கான், அதுக்குள்ள அந்த அர்த்தமே இருக்கு. அதுக்குதான் மூடி மறைச்சு சொன்னேன். மார்க்கண்டேயனுக்கு மரண பயத்திலிருந்து நீக்கி என்றும் 16 என்ற வரத்தை ஈசன் கொடுத்த இடம் எது? திருக்கடையூர். புரியுதா? அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் என்ன? அமிர்த கடை ஈஸ்வரர். அன்னை பராசக்தியின் பேர் என்ன? அபிராமி. புரியுதா? அங்க தீய நேரங்கள் காலத்தை வென்று உருப்படியான நேரத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அவன் பேர் தான் கால சம்கார மூர்த்தி. என்ன மூர்த்தி? கால சம்கார மூர்த்தி. அதனாலதான் சொன்னேன், திருக்கடையூருக்கு ஒரு முறை நீ போயிட்டு வாடான்னு. ஏன்? மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அவள் ஆயுளுக்கு கண்டம் வரக்கூடாது என்பதற்காக திருக்கடையூர் சென்று என்னை வந்து பார்க்க, அவளையும் மங்களமா வாழ வைப்பேன், உன் பிள்ளைக்கும் மாங்கல்யத்தை தாரேன். சர்வ பாக்கியமும் அடைந்து என்னாலும் நீடித்திருப்பாயப்பா, வாழ்க. கர்மசாமி, ஆமா ஆமா ஆமா, வாழ்க்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களாம். யாரது? வாழ்க்கை சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்தது யாருப்பா? யாரது? மருமகா. 100 செட்டு கிடக்க யாரு இருக்காங்களா? இருக்கீங்களா? வாங்க, நீங்க 2 முன்னால வாங்க. வாமா, எங்கம்மா பதிவாயிருக்கு? நீதிமன்றத்துல பதிவு செய்ய போறீங்க. கால் வந்துட்டு வாங்க. நிற்க அதற்கு தக. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மாவே வா. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா? காலம் சொல்லலாம். மானாபிமானங்களை காக்குமா? பயப்படாம தெளிவா மனதை ஒருநிலை போட வைக்கணும். இப்ப நீதிமன்றத்துக்கு போனா 6 வருஷம் ஆகுமே, என்ன செய்யுது? விரைவு கோர்ட்ல போட்டுருவோமா? அவன் வேணுமா வேண்டாமா? என்ன முடிவு பண்றதுனே தெரியல சாமி. நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனோம்னு நினைச்சீங்க? அவங்க வச்சு வாழவும் மாட்டாங்க, அப்படியே தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? நீ அங்க தள்ளிருமா, நீ உட்காருமா, கண்ணை முடிக்காம நான் பார்க்கட்டும். அப்படியா? சொல்லிருவோம். கல்யாணம் முடித்த 20வது நாளையில இருந்தே உங்களுக்குள்ள மனக்குழப்பமும் வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் அந்த குடும்பத்துக்குள்ள நடந்துருச்சு. அதுல நிறைய குழப்பம், தனி குடித்தனம் போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பிரச்சனைக்குரிய செயலாக நடந்துச்சு. உங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பொன்பொருளும் செல்வங்களும் அதிகம் வேணுங்கிற சிந்தனையில உள்மனத்துக்களை வச்சுக்கிட்டு தாக்கல் ஏற்பட்டது. புரியுதா? அதனால இன்னைய வரை நீங்களும் ஒத்துழைக்கல. உங்களை நான் கல்யாணம் முடிச்சதே தப்பு, எனக்கு நீ இல்லாட்ட வேற பொண்டாட்டி கிடைப்பா, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம உங்களை கிறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. சரிதானா? கால் வந்துடுவோம். நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு மேல இருந்து உத்தரவு. 3 மாதம் போன் தொடர்பு கூட இல்லாம மனதை அடக்கி பொறுமையா, ஒரு மாதம் 23ஆம் தேதிக்கு மேல் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேடி வந்தோடனே முதல்ல எதிர்த்து பேசாம ஒரு பேச்சுவார்த்தையை போட்டுட்டு நீங்க என்னைய தேடி வந்துருங்க, அவனா நானானு நான் பாக்குறேன். சரிண்ணா?
அப்படியா? வேற மாதிரி சொன்னா தடை குத்துருவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா மனதை குழப்பாம அமைதியா இருந்துக்கா. 3 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஜெயிச்சு தரேன். நல்லாரு. எந்த குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டாம். நீதிமன்றம் போக வேண்டாம். வக்கீல்கிட்ட கன்சல்டிங் பண்ண வேண்டாம். ஓடு. கர்மசாமி, ஆமா, அதே சென்னை மாநகரில் இருந்து மருமகள் பொருந்தாமல் காவல்துறையில் விசாரணைக்கு தயாராகி வந்திருக்கிறார்கள். மதன மாளிகையில் ரொம்ப நேரம் தூங்குதான். வீட்டுக்கு வந்த மருமக அப்படியால தூங்குதான். பேவுல 7 மணி வரை பொம்பளைக்கு என்ன தூக்கம்? என்ன தூங்க கூடாது. ஓயாம போனும் கைமா வச்சிருக்க. எரப்பாடி பேவுல கட்டுப்பட்டா வீட்டுல வந்து சும்மா அடைப்பியா? அங்கேயும் இங்க அலைஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பற்பல கண்டிஷனை பெருசா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்தா நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது. இவங்களை ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பேய கூட வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டும் சரி. ஆனா இந்த 2 கேட்டு பேவுகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு இப்ப முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. பையன் கால விட்டுவாங்க. ஒரே முறைதான் ஒரே பாயிண்ட். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 3 விதமான பொருள்களை எல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்க ஒதுக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் நீங்க பெறுறதுதான் மிக சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இருக்கிற பொருளை அபேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை உருவாக்கி உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். இன்னும் 3 பொருள். அதனால நீ எல்லா பொருளையும் கொடுன்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட சொன்ன பதிலுக்கு கரெக்டா இருக்கும். நான் 3 பொருள்னு முக்கியமாலாம் சொல்லுதேன். அங்கதான் மேட்டர் இருக்கு ராசா. அதனால கொடுத்துதான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறத தனியா உங்ககிட்ட பேசிக்கிறேன். சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைவோம். வாழ்க, வருக. சித்தம் போக்கு சிவம் போக்கு. கர்மசாமி, ஆமா அப்படியா? யாரு கேட்டு பாப்போம். வீட்டு பக்கத்துல இருந்தா கோபுரம் தெரியுதா? கேட்டு பாப்போம். சென்னையில ஒருத்தன் வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்தேன், ஒரு கோயில் கோபுரம் தெரியுது. அது என்ன கோபுரம்? அம்மன் கோயில் கோபுரமா? என்ன அம்மன்? தான் தோன்றி அம்மன். கால் ஒன்று வா. தான் தோன்றித்தனமா அலையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தவங்க பெத்த பிள்ளை தான் தோன்றித்தனமா அலையலாமா? பெத்தவங்க சொல்ல கேட்கணும். இது தானா தோன்ற பிள்ளை யார் சொல்ல கேட்க போது? கேட்காது. கேட்கிற ஒருத்த கொடுத்துருவோம். வாங்க பக்கத்துல வாங்கம்மா. என்னம்மா வேணும்? பையன் வந்து ஹாக்கில செலக்ட் ஆயிட்டான் சாமி. ஹாக்கில? ஹாக்கி பேட் விளையாடு. ஹாக்கி. அது வந்து கோயம்புத்தூர் போகணும். போலாமா வேணாமா? கண்டிப்பா போகணும். அவன் வந்து அதுல ரொம்ப உயர்வா வருவான். அவனுக்கு இதுதான் வாழ்க்கை. அவன் அதுல ரொம்ப உபரமா இருக்கான். வந்துருவான். இந்தாடா ஜெயிச்சுவான். இந்தியாவில பெரும் பட்டத்தை வாங்குவேன். அடுத்து இவங்க படிக்கணும். இவன் அடுத்த சுத்தி இவா படிக்கணும்னு சொன்னோன்னதான் எனக்கு மண்டை அடிக்கு. என்னன்னே தெரியல. தலைவலி ரொம்ப இருக்கு. என்னம்மா படிக்க முடியல. என்னம்மா டென்ஷனா இருக்கு. என்னம்மா கால் வந்துட்டு வா. வெறும் விளையாட்டு பே உள்ள விளையாட்டு தானே செய்தான். இவ்வளவு பொய்யால சொன்ன பிள்ளை நீ எல்லாம். இவளை படிக்க வச்சு ஒரு ஆசிரியையா ஆக்கிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இவளால சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கற்பிக்கும் பணியை மேற்கொள்வாள். வெற்றி அடைய வைக்கிறேன். நல்லா இருக்கு. உடல்நிலையில அடிக்கடி வயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் வரும். மாத்தி விட்டுருவோம். தைரியமாரு. இந்த பணம் வேணும். பணம் வேணும்னு சொல்லுவதா? கண்ண முடிக்க கர்மசாமிக்கு கிடைச்சாச்சு. கடனை தீர்த்தாச்சு. ஒரு இடத்துல வருமானத்துக்கு வழி வகுத்திருக்கேன். நல்லா இருக்கு.
அடா குட்டையா அடா. ஏய், அடுத்துட்டு போய் தாத்தாவுக்கு சரக்கு வாங்கிக்கோடா. அப்பதான் பேட்டர்ன் அடிக்க விடுவேன். கர்மசாமிக்கு அப்படியா? நான் பெத்த மகன் என்னைய மதிக்க மாட்டேக்கான், அவன் சொல்ல கேட்க மாட்டேக்கான், அவன் இஷ்டத்துக்கு எங்களை இழுக்கான் அப்படின்னு ஒருத்தி மகனை நினைச்சு புலம்புறாங்க. யாருப்பா அது? மகன் எங்க இருக்கான்? மெட்ராஸ்லயா? அப்படியா? உங்க சொல்ல கேட்கானா? காலில் விட்டுருவான். நீ கேட்டேல உங்க அப்பா சொல்ல? ஒரு காலத்துல கேட்டேன் சாமி, கொஞ்சம் பொண்டாட்டி கட்டணும்னு நான் கேட்கவே இல்லை, அவ சொல்லதான் கேட்டேன் சாமி. மகனுக்கு இப்ப நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லை, புரியுதா? இப்போதைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த குடும்ப சம்பந்தமான விஷயத்துல பெரிய சுமை நம்ம தலையில விழுந்துருச்சு, அதனால இதை மெயின்டைன் பண்ணி போறது சரி, நம்ம இஷ்டத்துக்கு போறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற தவறான சில பாதைகளையும் சில நண்பர்களுடைய ஐடியாக்களையும் கேட்டு முட்டாளா திரும்பி வச்சிருக்கான், புரியுதா? சரியான நேரங்கள்ல நம்ம அணுகவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கு. கிரகம் தான் காரணம், வேற யாரும் மருந்து போட்டு அவனை மயக்கல, தேவையில்லாம சிந்திக்க வேண்டாம். வேற என்ன செய்யணும்? அந்த வீட்டை நம்ம வித்துருவோம். நான் சொல்லணும், நீ தப்பா நினைக்க கூடாது, கண்டிப்பாக விலை பேசி வித்துருவோம். இருக்க பையனை உனக்கு காப்பாத்தித்தாரேன், உன் மனதுக்கு இணைந்த பிள்ளையா ஆக்கித்தாரேன், நல்லா ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த பூவை கொண்டு அந்த வீட்டு வாசல்ல போடு, விலை போயிரும், போடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சென்னை மாநகர் அப்படியா? என் எழுத்து பட்டா பத்திரத்தை ஒருத்தன் டூப்ளிகேட் போட்டிருக்கான். யாரு அவன்? என் எழுத்து பத்திரம் பட்டா சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்கலாம். யார் பாத்தே? பத்திரம், ரொம்ப பத்திரம் என்ன அவங்க இடத்துல வருதுன்னு சொல்றாங்க. அப்படியா? கால் ஒரு ரகசியத்தை நான் வெளியே எடுத்து விட்டுருவேன், அமைதியா உட்காரு, எதுவும் ஊடால பேசிடாத. என்ன இன்னொருத்தனை கால் விட்டுறலாம். இவர் என்னையா இந்த ஊருனே? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான பிரிவுல உன் இடம் காட்டுது அந்த பட்டாவில், சரிண்ணா? 2 பேருடைய பட்டாவில் உன்னுடைய நம்பர் அதுல மிக்சிங் ஆகி வருது. அதனால இந்த இடத்தை யாரும் முதல்ல அறுதிட்டு கொடுக்க கூடாது, அதனால இதை நிறுத்தி வை, அளவீடுல இருந்து உரிமையில இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி வை அப்படி சொல்லி விவகாரத்துல நிறுத்தி சப்தி பண்ணிட்டான். அதை இப்ப விடுதலையாக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஒரு வழக்கறிஞர் குறுக்க வருகிறார், அவரை வச்சு முடியும்னு பார்த்தேன். கேக்குறாங்க, கால் வந்துட்டு தத்தவங்க. அதனால அத தீர்மானமாக்கி உன் உரிமையை பறிபோகாம காட்டினா போதும்ல. ஒண்ணு. இன்னொரு கேள்வி கேட்டுக்கோ தத்தா. இன்னொரு வரம் கேட்டுக்காப்பா. வித்து தாரேன். வில்லங்க இருக்குடா, கொஞ்சம் கண்ணை மறைச்சு வித்துருவோம் போடா. என்னத்தை மறைச்சு வச்சிருக்கா பாருங்க. இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நீங்க அப்படி கேட்கிறேன். நீ மட்டும் பண்ற? கர்மசாமிக்கு ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். லைஃப் இன்சூரன்ஸ், லைஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டான் பொண்டாட்டி இல்லாமலே. எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏய், என்னைக்கு போட போற? அப்ப அடுத்தவனுக்கு போட்டு வைக்கல. கெட்டிக்கார பாத்தீங்களா? இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. 2 3 4 5. அங்க எத்தனை பாட்டுலடா இருக்கு? 7. எப்படில கண்டுபிடிச்ச? கண்ணு பத்த மாட்டேங்க. நீ எப்படி என்ன அது மேல ஒரு கண்ணாவே இருந்தியோ? எரும மாடு, எரும மாடு, எரும மாடு.
தூரம் காலம் கணக்கு பண்ணி நல்லது என்னம அதுல எது நல்லா இருக்கும்டா தெரியாது. எவ்வளவு காலமா தெரியாது? ரொம்ப காலமா தெரியாது. அப்படியா? முத கொஞ்சம் தெரியும். என்னடா கட்டிக்காரன் யோக்கியன் செம்ப தூக்கி வீட்டுக்குள்ள வைக்கணும்டா. இன்னொரு காலம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் சொல்ல முடியலையே. நல்ல பாட்டா அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படி சொல்றதுக்கு யாரும் கர்மசாமி கொஞ்சம் கண்ண முடுறா பாப்போம். ஐயா இவனுக்கு மணமாலை எப்போ வருது? ஐபிஎஸ்சில ஒரு ஜாதகம் வருதுடா. இந்தா ஒரு நண்பன் மூலமாக அந்த உதவி வருது. வெற்றியாகி தரேன். தொழிலும் நல்லா இருக்கும். போயிட்டு சந்தோஷமா. ஆமா நல்லா இருக்குதுடா. இருந்து தொடங்கிட வேண்டியது தானே. அசத்துடா. வடக்கு திசையை நோக்கி இருக்கும். என் பேரை போட்டுடா. நல்லா கர்மசாமி மதுராந்தம் இவர் மட்டும்தான் அவர் நினைச்சு காலில் விழுந்தாரு. ஒரு தடவை விழுந்து போறாரு. பின்ன கட்டு வச்சு தகப்பனும் பிள்ளையும் வந்திருக்காங்கண்ணே அந்த ஊர்ல இருந்து. திருப்பி அது ஒரு எக்ஸசைஸ் தான். இப்ப நம்ம ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டோம். நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம். ஒருத்தன் வந்திருந்தான்டா. அவங்க அப்பன் சொன்னா என் பையனுக்கு மைண்ட் டிப்ரெஷனா இருக்குன்னா. டேய் என்னடா மனசுக்குள்ள என்னடா வச்சிருக்க அப்படின்னு அங்க இருந்து ஒரு பாட்டு கேட்டுச்சு. அத்தை மகனே போய் வரவா முடிச்சாட்டு. எல்லாம் உனக்கு மாமன் அத்தையெல்லாம் எங்கடா இருக்கா? அந்த வீட்டுல உள்ள பொண்ணை முடிக்கணும். என்னன்னா அவங்களை என்னமா செஞ்சிருவான் அப்படின்னா. அவனுக்கு மைண்டே டிப்ரெஷன் ஆனது அதனாலதான். புரியுதா? அதனாலதான் வந்துச்சு. நான் சொல்ல நீ புரிஞ்சுக்கிடுவியே. கல் விட்டு வாங்க 2 வருவான். கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு. படிக்கல இவன் டிகிரி படிக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த சொந்த பந்தமும் பொண்ணு தராது. யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அப்படி அப்செட் ஆகி இவனுடைய மனம் ஏற்காமல் அப்படி ஒரு சைடாக அவனுக்கு ஒன் சைடாக மைண்ட் பாதிக்கப்பட்டுச்சு. இரவில் தூங்காமல் குழப்பம் பண்ணுவான். நைட்ல எழுந்து உட்கார்ந்துருப்பான். எங்கேயாவது போவோமாங்கிறது மாதிரியே ஏக்கம் கொடுக்கும். இவன் மனநிலைகள் நமக்கு ஒத்து வராது. இவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி கொடுக்கணும் உனக்கு. அவ்வளவுதானே? கால் புரியல. பெரிய பொண்ணை கொஞ்சம் சரி பண்ணி கால் பிறகு 7:45 என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தரேன். பாப்பா பக்கத்துல வாடா. குண்டா கண்ணமுடா சக்தி. சரி நல்லா இருக்கு. அப்பாட்ட கொடுத்தேன் உனக்கு போது. அதே மதுராந்தகம். இப்ப கால் வந்துட்டு வரலாம். வேலெடுத்து சூதெடுத்து விளையாடி வந்தவா. என்னப்பா வேணும்? வீடு கட்டி தரணுமோ? ஒரு வேல் எடுத்து வைக்கணுமே முருகனுக்கு. எப்போ வைக்கலாம்? அப்படியா? தென்பழனிக்கு வைக்கியா வடபழனிக்கு வைக்கியா? தென்பழனிக்கு வை. ஆமா மனுஷத்தம் கேட்டியா? கால் வந்து நம்ம சொன்னா எவன்டா கேட்பாங்களா? ஏன் இந்த பாட்டை படிச்சேன்? வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா, வினையறுத்து பொருள் கொடுத்து அருள் கொடுத்து நின்றவா, வீர வாழ்வு தந்தவா,
வா 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 மாம்பழத்தை விட்டு விட்டு மயிலேறி சென்றவா மாமலையா பழனியிலே ஆண்டியாகி நின்றவா. புரியுதா? வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சுமார் 3 ஆண்டுகளாக மனதுக்குள்ளவே வீடை கட்டி முயற்சிகள் பல பண்ணி அதுக்கு வேண்டிய பொருளாதாரமும் நஷ்டமாகி மனித உதவிகளும் கட்டாகி ஏதோ ஒண்ணு கெட்டி கிடந்து நம்மளை தொடங்க விடாம அதை முழுமையாக்க விடாம நம்மளை தடுத்து நிக்குதே, இது ஏன், எதற்கு என்ற கேள்வி உன் உள்ளத்தில். இது செய்வனே இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். ரொம்ப நாளா இருக்கு. அதுக்குதான் பாட்டு பானேன். என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா. அந்த செய்வனை அறுக்கிறதுக்கு தாண்ட அந்த வேலை எடுத்து வைக்க சொன்னேன். கால் எடுத்துவா முருகா முருகா. சில சமயங்கள்ல கனவுல தெய்வமே காட்சி கொடுத்து சில வாக்குகளை கொடுக்கறது மாதிரி இருக்கும். அந்த நினைவுகள்ல நடக்கும் பொழுது 10 நாளைக்கு உட்பட அந்த கனவுல கண்டது நடக்கிறதாகவே தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு தெரியலையேடா, கண்ணும் அடைச்சு போச்சு, காதும் அடைச்சு போச்சே, உண்மையா இல்லையா? அதை திறந்தாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு, வீடு விளங்கும், வேல் வைத்து கும்பிடு, செட்டி அடைவாய். கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு. ராம் நாட்டு பகுதி எல்லாரும் மூஞ்சியும் பாருங்க, எல்லாரும் மூஞ்சியும் பாருங்க. சாயல்குடி நரிப்பையூர். எல்லாரும் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் சென்னை அழைப்போம். வரலாம். பணத்தாலும் வீட்டுக்குள் மனத்தாலும் நீ எந்திரிக்க கூடாது என்று நினைத்து பல மாந்திரிக வேலைகளை செய்து கட்டி போட்டிருக்கு. இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக உன் மனைக்கு நான் காப்பாத்தி தந்துடுறேன். யாராவது ஒருவர் உயிருக்கு ஆபத்து வரணுங்கிற நிலையும் மறைமுகமாக இருந்தது, அதை காப்பாத்தி ஜெயிக்கிறேன். இன்னையிலிருந்து உன் வீட்டுல என்னை நினைக்க நினைக்க எல்லாரையும் வெற்றியாக்குவேன், பணமும் தருவேன்ப்பா, நஷ்டமெல்லாம் ஆக்குறேன், வெற்றி. காரணம் இதுதான், புரிந்து கொள்ள வேண்டும். கர்பசாமி, ஆமா அப்படியா? வாசுதேவநல்லூர், வாசுதேவநல்லூர். புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி. என்னப்பா வாசனங்க? போத்தியப்ப சாமின்னு ஒரு சாமி வராரு, போத்தியப்பர்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? அப்படியா? போத்தியப்பர் இருக்காரா? அது இருக்குங்கயா. போத்தியப்பர்னு ஊர் எல்லைக்குள்ள ஒரு சாமி வராரு. போன உடனே ரைட் சைட்ல தெருமுனையில கால் வந்துவாங்க. உடனே ஒண்ணு கூப்பிட்டு நினைச்சுக்கிட்டே நீங்க அந்த மாலை போலவே வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு குழப்பமான கேள்வி உன் உள்மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? வேணுமா வேண்டாமான்னு நான் கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? வேணும்னு சொல்லுவியா, வேண்டாம்பியா? வெட்டிக்காரி. அப்ப அப்ப வீட்டுல இருந்துக்கிறியா? நான் சொல்லணுமா? சரிதான். கால் வா.
இன்னொருத்தி மோனே விழுகிறது. நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது இல்லை. புரியுதா? நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது இல்லை. அங்க இருக்க மனசும் அப்படித்தான், அங்க நிலையும் அப்படித்தான். ஏன்னா வேலும் மயிலும் போல முருகனை வந்து காட்டுகிற பொழுதே அவன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம். மறுதாரம் முடிக்கிறதுக்கு விதி இருக்கு அவனுக்கு. நீ அதுல மாட்டிக்கூடாதுன்னு நினைச்சுட்டான். உன் மனசை இப்படி வெறுக்க வச்சுட்டான் இறைவன். அதனால உங்களுக்கு 7 மாத காலம் அவகாசம். 1.25 வயது இந்த பிள்ளைக்கு ஆகணும். குழந்தைக்கு 1.25 வயது ஆகணும். அதுக்கு பிறகுதான் துண்டித்த வாழ்வு தொடருமா, புதிய வாழ்வு நிகழுமா என்பதை தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரமே இருக்கு. பொறுமை வேண்டும். கால் வந்து வரலாம். வெளிநாடு போறாரு, அதான் உங்களுக்கு கேட்க வந்தேன். ஒண்ணு நம்ம வீட்டுல வச்சிருக்கலாமா, கூப்பிட வந்தாங்க, விவகாரம் பண்ணி விடல. நம்ம வீட்டுல இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, பக்கத்துல வரலாம். என் சொல்ல மீறி போனா எதுக்குமே நான் கேரண்டி கிடையாது. உட்கார். ஏம்னா ஒரு மகன் கூட பிறந்த அக்கா மகனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். சொத்து வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்தான். யாரு? மருமகன். கடைசியில முட்டிக்கிட்டு வரும் பொழுது, உன் பொண்ணை அனுப்பாதடா, 18 நாள் கழிச்சு அனுப்புன்னு நான் சொன்னேன். கடைசியில 10வது நாளையில மருமகன் வந்து கூப்பிடறதுக்கு வாரான். சாமி 18 நாள் சொல்லியிருக்காருன்னு 8 நாள் இருக்குன்னு அவன் சிந்திக்காம கட்டாயப்படுத்தி கூப்பிடுறான்னு சொல்லி பிள்ளைய அனுப்பிட்டான். அனுப்பி 13வது நாள்ல உள்ள வீட்டுல தொங்கிக்கிட்டு கிடந்துச்சு. போலீஸ் கேஸ் ஆகுச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது வர உன் பொண்ணு உன் வீட்டுல இருக்கும். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆயிடும். அதுக்கு பிறகு இந்த வாழ்வை பற்றி தெளிவாக முடிவை பேசுவோம். குழப்பமான நிலை இல்லாமல் காப்பாய்த்தாரே வெற்றி ஆகும். பக்கத்துல வா, ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்குப்பா. வாழ்க நாராயணா, வாழ்க நாராயணா, வாழ்க. பாப்பா இருக்கங்குடி மாறி நல்லூர் மாரியம்மா வந்து என்னை பாரும் அம்மா. நல்ல பாட்டு தானே? என்னடா வேணும் தம்பி? அப்படியா? எங்க வச்சு சொல்லிக்கிட்டு இருந்த? எந்த ஊர் கோயில்ல? நெல்கட்டும் செவல். அங்கயா? அங்க தள்ளி போயிட்டு வா. இந்த துண்டெல்லாம் தூரத்துக்கு போடு. அருள்வாக்கு முக்காலமும் சொல்லுவியா? நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது எல்லாம் சொல்லுவியா? ஏதோ சொல்லுவ. ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. கண்ணை மூடி பார்க்கட்டும்னா கால் வந்துட்டு வா. கழுத்தில் நாகம் சுற்றி இருப்பதாக சில வேளைகளில் காட்சி கொடுக்கிறது. என்னப்பா? ஆமா, அது இருக்கங்குடி மாரியா அல்லது நாக கன்னியா அப்படின்னு தெரியாட்டிலும் அது அம்மனுடைய பொருள் தானேங்கிற சிந்தனையில நீ அதை மெய்யால பாக்குற. இப்போ உன்னை அங்க இருந்து விரட்டணுங்கிற ஒரு முடிவு எடுத்துதான் உன்கிட்ட வரக்கூடிய சாமியை கேட்டிருக்கு. செய்தது ஒரு பெரிய கோடாங்கி, விவரமான ஆளை வச்சு செஞ்சிருக்கான், மூதேவியை வச்சு. அதை துறக்கி விடணும் வேண்டாம்ங்கிறத நீ என்னை 3 முறை சந்திக்கவா, அதுக்கு பிறகு முடிவெடுத்து உனக்கு வர வைப்போம். சரியா? ஜெயிச்சு தார. அம்மா பக்கத்துல வா, பக்கத்துல வாடா. யாராவது ஒரு கற்பஸ்திரி வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டாளா?
சரி பார்ப்போம் போ. கம்பம் கம்பம் தேனி எல்லை கம்பம். சொல்லுங்க தாத்தா. அப்ப போடி நாயக்கனூர கம்பம் போடி நாயக்கனூர் புரிய தள்ளு. திருநெல்வேலி திருநெல்வேலி சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. தம்பி வா, திருவள்ளுவர் எந்த இடம்பா? அப்படியா, எனக்கு என்ன பார்த்து தெரியாதா? திருவள்ளு கூப்பிட்டுருக்கேன். நீங்க திருவள்ளி மாவட்டத்தை சொல்லி அது இப்ப தென்காசி மாவட்டம் அம்பா சுத்துறோம். ஏதாவது உனக்கு எந்த ஊருமா? எல்லை மாறி போச்சு. திருநெல்வேலி பெருமாள்புரம். முன்னீர்பட உட்கார். திருநெல்வேலி பெருமாள்புரம் கால் வந்து வரலாம். யாரு பேரு கூட வந்தா நிக்கட்டும், அங்கே நிக்கட்டும், உட்காரலாம். முக்தி அளித்திடும் சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடுமலை தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்துமலை தத்துவ வேதம் உரைத்திடும் சாரதி நித்தம் தவடுமலை தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் ஏழுமலை. ஏழுமலை வெங்கட உங்க வீட்டுக்கு வராரு, பக்கத்துல வரலாம். இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்தி தரணும். அதுக்கு கொஞ்சம் பணமாக்கி தந்தாச்சுன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். தேவையில்லாம பேச்சுவார்த்தை நடக்கு, ஆனா முடிவாக மாட்டுக்கு. அந்த தடுதலுக்கு யாரு காரணம்? கருப்பசாமிக்கு தான் தெரியும். அதனால ஐயா, நீ நினைச்சா நடக்காதது ஒண்ணும் இல்ல, இதை எங்களுக்கு நடத்தி தாப்பான்னு கேட்க வந்திருக்கிறோம். காலம் சொல்லும். ஒரு வீடும் கட்டணும்னு பிளான் கொடுத்தேன். ஆமா, அந்த வீட்டை நான் கட்டி தந்துடுறேன். 1.25 வருஷம் ஆகும் அந்த வீடு கட்டி முடிய. நாராயணன் அருளால் நலமே நடக்கும். பணமும் வாங்கித்தாரேன், எல்லா வெற்றியும் நடத்தி தாரேன். மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக. நாராயணன். சரி, முன்னீர் பள்ளம் யாருப்பா? முன்னீர் பள்ளம், முன்னீர் பள்ளம் நான் தான்டா பாண்டியராஜன். பாண்டியராஜன் கோயில் இருக்காடா உங்க ஊர்ல? இருக்கா? கால் வந்துட்டு வா. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம் வா. என்னடா வேணும் தம்பி? போன் ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கியோ? பெண் பண்ணி தானே வச்சிருக்க. கால் வந்துட்டு வா. பெருமானுடைய அருளும் இருக்கு. அதனால செந்தூர் பதியானுக்கு சிந்தையிலே இடம் கொடுத்து, முருகா எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்னா உன் கோயிலுக்கு என்னாலும் மறவாமல் மணமக்களா வந்து சேர்வோம்னு உன் உள்ளத்துல ஒரு வேண்டுதல் இருக்கு. கால் வந்துட்டு வா. சாமிக்கு எதுவும் கொடுத்ததாக வேண்டல, மணமக்களா எதுவும் கொடுக்க விரும்பல. அதனால கல்யாணம் ஐப்பசி 18க்கு மேல பெண் வந்து சேருது. கல்யாணத்தை நடத்தி தர மணமக்களா முதல் காட்சி இங்க வந்து கொடு. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவார். கருப்பசாமி ராதாபுரம், வள்ளியூர் ராதாபுரம். யாருப்பா? ராதாபுரம். ராதாபுரமா?
உன் தெருவுக்குள்ள போன 2 கடை இருக்கு. என்ன கடையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன். ஒரு சின்ன கோயில் இருக்கு. உண்மையா? ஆமா. குலதெய்வத்துக்காரிய அங்க வச்சு கும்பிடுவாங்களோ? நம்ம குலதெய்வம் தான். முத்தாரம்மனா? தரமுன்னு இருக்கு, குலதெய்வம். கால் வந்துட்டு வா. அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பினில் விளைந்த அறமுதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. அம்மா உன் மாங்கல்யத்தை பத்தி என்னம்மா கேட்கணும் உனக்கு? இன்னும் சரியாக மாட்டேங்குது கால். கால் இன்னும் சரியாக மாட்டேங்குது. மாங்கல்யத்தை பத்தி என்ன கேட்கணும்? கால் யாருக்கு சரியில்லை? வீட்டுல அவருக்கு தானே சரியில்லை. கால் வந்துட்டு வா. அதான் நான் கேட்டேன். யாருக்கு? அவருக்கு தான். முடியுமா கந்தசாமி? அது எப்படி நடக்கும்? விளக்கத்தை சொல்லு, நான் பார்க்கிறேன். அப்படியா? சாமுண்டி சண்டிகாதேவி வா இங்கே. கண்ண முடிக்கா பாப்போம். வீட்டுக்கு தென் திசையில் பார்த்தால் வலப்புறத்தில் பிரதான சாலை மெயின் ரோடு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனா 10 பேர் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தொழிற்சாலை மாதிரி தெரியுது. யார் இருக்காங்க? ஓட்டலாம் இல்லா கூடங்குளம் அதுல நண்பன் ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்களே. கண்ண முடிக்கா. அதுல இருந்து வலப்புறம் பார்த்தேன். கருவேல முள்ளும் பனைமரங்களும் நிறைய இருக்கு. இருக்கலாம். அங்க சுடமாட சாமி காத்திருக்கிறாரு. இப்போ உன்னுடைய கணவரை போய் பார்த்தேன். நம்முடைய சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. என்னன்னு தெரியல. கால் வந்துட்டுவாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கே நீ இரு, உன்னை பார்த்துக்கிட்டு. ஒரு காலத்தில் பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை குறைகளால் சண்டை தகராறுகள் வந்ததுண்டு. வந்துச்சா? அதுல செய்வரை இவனை கோளாறு நடந்து அன்று படுத்தவன் இன்று வரை நடக்க முடியவில்லை அம்மா. அதை நான் தாண்டி உன்னை கொண்டு வந்து பார்க்கணும், சரியாக்கணும். இதற்காக நாகர்கோவில் வரை சென்று சில நல்ல ஆசிகளை பெற்று வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணியதுண்டு. அதுல வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். காலைல வந்துட்டு வரலாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. மனிதனம்மா மயங்குகிறேன். உன் கணவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், காலை சரியாக்குறேன். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். பக்கத்துல வா. நல்லா இருக்கு. வருமானமும் கிடையாது. இன்னையிலிருந்து வந்தாச்சு. நல்லா இருக்கு. கருப்பசாமி. ஆமா ஆமா. என்ன செங்கோட்டை, கோவில்பட்டி, செங்கோட்டை, நாகலாபுரம் எல்லையில் சம்பந்தம் வைத்தவர்கள் யாரப்பா? அது பெண்ணடியாள். பொம்பளைய கூப்பிடுது சாமி. எந்த ஊர் உங்களுக்கு? நாகலாபுரம். அங்க கோயில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா? கோயில்பட்டியை தாண்டி போனோம். செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கா? இருக்கு. மாரியம்மன் கோயில் இருக்கா? இருக்கு. நகநட்டு சம்பந்தமா பிரச்சனை வந்தது யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். கண்ணிலே நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு, நெஞ்சினே நினைவதற்கு, பஞ்சகரை மறப்பதற்கு. சரண பஞ்சகரை நினைக்கலாமா? பாசம் என்ற சொல்லியதற்கு, பார்த்திருந்து துடிப்பதற்கு. உன்னுடைய கணவனுக்கு சேர வேண்டிய நகையவும் உரிமையவும் நான் பகை இல்லாம வாங்கி தந்துருந்தேன்.
ஆனா இடம் கிடைக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். வீடு இடம் திறந்துட்டீங்க. அவங்க தர மாட்டாங்க. அதுக்கு என்ன வழி செய்யலாம்னு நினைச்சேன்.